friends, welcome to Annams recipes Bahrain சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஹ்ரைனோட சென்ட்ரல் மார்க்கெட் தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிய போகுது. இன்னும் ஒரு வீடியோ அல்லது 2 வீடியோஸ் தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, எப்போவுமே அப்படி பார்த்துட்டு போவோம் சென்ட்ரல் மார்க்கெட்டுன்னு. அதனால் ஒரு நாள் உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எந்த இடத்துக்கு போனாலும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸை ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா அதுவே ஒரு தனி சுகம்தான். பாருங்கள், குடமிளகாலாம் எவ்வளோ கலராக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அங்கே எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் வருது. அதனால் எந்தெந்த கண்ட்ரீஸில் எது நல்லா இருக்குமோ ஃபேமஸோ அதெல்லாமே அந்த மார்க்கெட்டில் இருந்தது. அப்படி பார்க்க என்ன சொல்கிறதுனே தெரியல. பாருங்கள், பேரிச்சம்பழம் அதில் அத்தனை வகை இருந்தது, எல்லாமே இருந்தது. பேரிச்சம், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம். அதுவும் ரம்ஜான் சமயங்கிறதுனால நிறைய பேரிச்சம்பழம், மிக்சட் ஃப்ரூட்ஸு நான் கையில் எடுத்திருக்கேன் பாருங்கள், அதெல்லாம் கூட இருந்தது. எல்லாமே எடுத்து பார்த்தோம். எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியல, பட்டு பார்க்க நல்லா இருக்க மாதிரி தான் இருந்தது எல்லாமே. அப்படி நல்லா உள்ள பாதாம் வச்ச பேரிச்சம்பழம் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. பாருங்கள், இந்த தக்காளி அப்படி கொத்தாக எப்படி தான் இப்படி உதிராமல் பறிச்சுட்டு வருவாங்கன்னே தெரியல. மிளகா பாருங்கள் எவ்வளோ நீளமாக பெருசாக இருக்குது. இது என்ன மிளகான்னு தெரியல, உங்கள் யாருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பீன்ஸ் பாருங்கள், அப்படியே பிஞ்சு பீன்ஸ் அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. கத்திரிக்காய், பழங்கள், ஸ்ட்ராபெரி எல்லாமே இருந்துச்சு. ஹனி டியூ பாருங்கள், அதெல்லாம் தனித்தனி பாக்ஸ்லேயே போட்டு எங்கேருந்து வருதுன்னு தெரியல. எல்லா ஃப்ரூட்ஸும் இருந்தது. பேரிக்காய், ஸ்ட்ராபெரிலாம் நம்ம இங்கே வாங்கினோன்னா ஒவ்வொரு சமயம் அழுகின மாதிரிலாம் கூட இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. இப்படி ஒன்று கூட கெடலை. எல்லா ஃப்ரூட்ஸும் அப்படியே கண்ணுக்கு விருந்தாக இருந்தது. ப்ளூபெர்ரி இருந்தது. அப்புறம் பேரிக்காயிலே நிறைய வகை இருந்தது. இதுதான் ப்ளூபெர்ரி. எதுவும் நம்ம ஊர்லேயும் கிடைக்கிது, இருந்தாலும் நம்ம ஊரில் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கே நான் விலை எவ்வளோன்னு கேட்கல. அப்புறம் வங்குஸ்தான் கூட இருந்தது. அங்கே தனித்தனி செக்ஷனாக இருந்தது. ஃப்ரூட்ஸு ஒரு பக்கம், வெஜிடபிள் ஒரு பக்கம், க்ராசரிஸ் ஒரு பக்கம், அந்த மாதிரி இப்போ இழுத்துட்டு போகிறாங்க இல்லையா, இந்த மாதிரி அங்கே ட்ராலி மாதிரி இருக்குது. நம்ம வேணுங்கிறவங்க அதை எடுத்து அதில் வேணுங்கிற நம்மளோட லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம். பாருங்கள், இது இது என்ன ராஸ்பெரியா என்னன்னு தெரியல, உங்கள் யாருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். மறந்துட்டேன் இந்த ஃப்ரூட்டோட பேரை. இது ப்ளூபெர்ரி நிறைய பாக்ஸ் இருந்தது. வாழைப்பழம் எல்லாமே. அப்புறம் ஆப்பிள் அங்கே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சரி, போனதுக்கு ஆப்பிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரெகுலராக எங்கள் நாத்தனார் இவங்கக்கிட்ட தான் வாங்குவாங்களாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம். இவர்கிட்ட நல்லா இருக்குமா, நம்ம திருநெல்வேலிக்காரர் தான் அங்கே இருந்தாங்க. அப்புறம் எல்லா ஃப்ரூட்ஸுமே அவர்கிட்ட நல்லா இருந்தது. அப்புறம் சரி ஆப்பிள் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஏன்னா இப்போ ஆப்பிள்லாம் கொண்டு போக யூஎஸ்லேருந்து தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வர விட மாட்டாங்க, இங்கேருந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வேண்டான்னு நினச்சோம். அப்புறம் சரி டேஸ்ட் பார்த்தோம், நல்லா இருந்தது. அப்புறம் சரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அவருமே அதை டேஸ்ட்டுக்கு கட் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி பாக்ஸில் வருது. ஒன்றும் அடிப்பட்டதெல்லாம் இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. பார்த்துலாம் வாங்கணும்னு இல்லை, அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பேரிக்காய் கூட நல்லா இருந்தது, நல்லா ஜூஸியாக இருந்தது ஆப்பிள். அப்புறம் வேறு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தோம்.
எல்லாமே நல்லா இருந்தது. பட் அங்கே தான் வாங்கி சாப்பிடணும். எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது, எல்லாமே கெட்டுப்பும் வேற போயிடும். அப்புறம் ப்ளம்ஸில் எல்லாம் கூட நிறைய வகை இருந்தது, பீச் இருந்தது, அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பர் மார்க்கெட்லேயும் இருந்தது. அங்கே விட இங்கே வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு தனித்தனி செக்ஷனாக எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து காலையில் போனதுனால எல்லாமே அப்போ தான் வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய வழிகள் இருந்தது. கேட் 1 கேட் 2ன்னு அந்த மாதிரி நம்ம எந்த கேட்டில் என்ன வேணுமோ அங்கேயே இருக்கிறவங்களுக்கு எந்த கேட் வழியாக போனால் ஃப்ரூட்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும்னு தெரியும் இல்லையா, அதை பார்த்து அவங்க வந்து அதை வாங்கிக்கலாம். நிறைய பழங்கள், ப்ளம்ஸ் எல்லாம் பாருங்கள், ப்ளம்ஸ் இருக்குது, பீச் இருக்குது, ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலன், மஸ்க் மெலன் எல்லாமே நிறையா இருந்தது. நிறைய வெஜிடபிள்ஸ் பாருங்கள், எலுமிச்சம்பழம்லாம் நல்லா பெருசாக இருந்தது. இந்த பீன்ஸ் தான் நான் முன்னாடியே கேட்டிருந்தேன், ஒருத்தங்க கூட சொல்லியிருந்தாங்க அது டபுள் பீன்ஸுன்னு. பச்சை மிளகாயில் அத்தனை வகை இருந்தது. எல்லா வெஜிடபிள்ஸுமே அங்கே கிடைக்கிது. பட்டு வந்து விலை தான் கொஞ்சம் அதிகம். நமக்கு கூட இங்கே நிறைய சிலதெல்லாம் கிடைக்காது, அங்கே எல்லாமே இருந்தது. சுண்டக்காய் இருந்தது, வாழைத்தண்டு இருந்தது. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ட்ராலி தான். நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கினா இந்த ட்ராலியில் வச்சு கார்கிட்ட கொண்டு வந்து கார் டிக்கியில் நம்ம ஏற்றிக்கலாம், ஈஸியாக இருக்கும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். கீரையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொத்தமல்லி, புதினா எல்லாம், முள்ளங்கி, அந்த குட்டி முள்ளங்கி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நாங்கள் வந்து அடுத்து ஒரு கோவிலுக்கு வேறு போனோம், அதனால் அப்படியே வேகமாக எடுத்துகிட்டே போனோம். தக்காளி காய் கூட பாருங்கள் எல்லாமே அப்படி இருக்குது. இலந்தப்பழம் இருந்தது, காலிஃப்ளவர், அப்புறம் வந்து ப்ரக்கோலி. இந்த தக்காளி தான் சூப்பராக இருந்தது. நம்ம ஊர்லலாம் இப்போ தக்காளி வந்து ஒரு காய் மாதிரி இருக்குது, கரையவே மாட்டேங்குது. அங்கே பாருங்கள் எப்படி அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லா தக்காளியுமே அவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. கத்திரிக்காய் அதில் பாருங்கள், நீல கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், தட்டைப்பெத்தங்காய் கூட இருந்தது, காராமணின்னு சொல்லுவோம் இல்லையா அது. சொரக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பரங்கிக்காய் இருக்குது, வாழைக்காய் எல்லாமே, அந்த டெல்லி கேரட் கூட இருக்குது, பாவக்காய் எல்லாமே. அந்த எந்தெந்த ஊரில் எது பெஸ்ட்டோ அதெல்லாம் அங்கே போகும் போல். அப்படியே எல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதுக்கு போவோன்னு தான் சீக்கிரமே கிளம்பிட்டோம். கிளம்பி தான் போகிற வழியில் அப்படியே சென்ட்ரல் மார்க்கெட் பார்த்துட்டு அப்படியே அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அங்கே பூண்டுலாம் கூட உரித்து நல்லா பேக்கெட்டில் வச்சுருந்தாங்க, நிறைய ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி பாருங்கள் அப்படியே உரித்து வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லேயும் இருக்குது, நம்ம வந்து உரிச்சதெல்லாம் ரொம்ப நம்ம வாங்கிறதில்ல, நம்மளே உரிச்சிக்கிறோம். இந்த கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. அப்புறம் இதுதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த பெருமாள் கோயில். ஆனால் அங்கே வந்து வீடியோலாம் எடுக்க விடலை. இதுதான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்தது, அதில் ஒரு ஃப்ளோரில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் பெருமாள் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே பிரசாதமெல்லாம் கூட கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. இங்கே தான் வந்து செப்பலெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம காலெல்லாம் கழுவிட்டு உள்ளே போகணும். உள்ளே போகிற வரையும் தான் எடுத்தோம், அப்புறம் தான் எடுக்கலை. நீங்கள் யாரெல்லாம் இந்த பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.